பிரசன்னமா ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் தன்னுடைய உடன்படிக்கையை என்றென்றும் நினைவு கூறுகின்றார். இன்றைய வாசகங்கள் ஆண்டவருடைய அன்பையும் பேரிரக்கத்தையும் அவர் செய்த உடன்படிக்கையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆகவே எங்கள் மீது பேரன்பு கொண்டு இறைவன் செய்த உடன்படிக்கைக்காக நாங்கள் நன்றி கூறி அந்த உடன்படிக்கைக்கு நாங்களும் பிரமாணிக்கமாக வாழ இறையாசிர் வேண்டி இன்றைய இந்த திருப்பலியில் பங்கு பெற்றுவோம். In a special manner we offer this Holy Mass for the repose of the soul of Sabins Josagara, as his son is participating in this Holy Mass by coming all the way from his own country in order to visit his father's grave. Let us be grateful for all the blessing that Sabins has received in his life, a good wife and 2 children, and all the other blessings that God has blessed him with. While thanking and praising God for all the blessing that God has given to Sabins, let us also pray that the Lord may have mercy on him, forgive his sins, and give him everlasting life. சகோதர சகோதரிகளை, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோர் நிறமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை மன்றாடும் மக்களோடு உடனிருந்து அவர்களுக்கு கனிவுடன் காத்தருளும். அதனால் பாவ மாசுகளிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்ட அவர்கள் புனித வாழ்விலை துறந்து உமது வாக்குறுதியின் உரிமையாளர்களாக திகழ்வார்களாக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆபிரகாம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே, எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் ஆபிராம் அன்று, ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பலுகச் செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை
என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அரும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரமே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகமனைத்திற்கும் உரியன. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாமளித்த வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தான் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய்பிடித்தவன் என்பது இப்பொழுது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கின்றாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமோட நீர் பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர் இறந்தனர். நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்லுகிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவர் எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையும் நான் கடைப்பிடிக்கின்றேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வருங்காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனை கண்ட பொழுது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவரிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எறிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிருந்து வெளியேறினார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் 17ஆம் அதிகாரம் 3 தொடக்கம் 9 வரையான வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க கேட்டோம். இந்த வாசகத்தினுடைய அடிப்படை உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் இன்றைய திருப்பாடலும் ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவிற்கொள்ளுகிறார் என்று எங்களுக்கு சொல்லுகிறது. இறைவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்ய வருகிற பொழுது ஆபிரகாம் இறைவனை பணிந்து வணங்கினார் என்று இன்றைய வாசகம் ஆரம்பிக்கிறது. பணிந்து வணங்கினார். ஏனென்றால் இறைவன் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார், தான் மனிதர் என்பதை ஏற்றுக்கொண்டார். ஆகவேதான் இறைவன் முன்னிலைக்கு போகின்ற பொழுது அவரை ஆபிரகாம் பணிந்து வணங்கிய பொழுது ஆபிரகாமோடு கடவுள் பேசுகிறார். உன்னோடு நான் செய்யும் உடன்படிக்கை இதுவே, எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய் என்பது அவருடைய உடன்படிக்கை. ஆகவேதான் இந்த உடன்படிக்கை செய்கிற பொழுது ஆபிரகாமுடைய பெயர் மாற்றப்படுகிறது. அவருடைய தொடக்க பெயர் அபிராம். அபிராம் என்றால் ஒரு பெரும் தந்தை என்று சொல்லப்படுகிறது. அந்த அபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று இறைவன் மாற்றுகின்றார். காரணம் என்னவென்றால், ஆபிரகாம் என்றால் பெரும் இனத்திற்கு தந்தை. இந்த உடன்படிக்கைக்கு முன்பாக அவர் ஒரு தந்தை, ஒரு பெரும் தந்தை. ஆனால் இறைவன் அவரை அழைத்து நான் உன்னை எண்ணற்ற நாடுகளுக்கு தந்தையாக்குவேன் என்று சொல்லுகின்ற அந்த கணத்திலிருந்து அவருடைய பெயர் ஆபிரகாமாக மாறுகிறது. காரணம், அவர் ஒரு பெரும் இனத்திற்கு தந்தையாகின்றார். ஆகவேதான் அவருடைய அந்த அடிவருடிகளாக பெரும் இனம் ஒன்றை இறைவன் உருவாக்கினார். நாடுகளை உருவாக்குவேன், உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவார்கள், தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் வழி வனவுடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன். இறைவன் ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கை ஆபிரகாமோடு முடிவடையவில்லை, ஒரு பெரும் இனத்திற்கான ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறதாகவே தான் அந்த உடன்படிக்கையில் இறைவன் சொல்லுகிறார், அந்த இனத்திற்கு நான் கடவுளாக இருப்பேன் என்று. அன்பார்ந்தவர்களே, அந்த உடன்படிக்கைக்கு இறைவன் பிரமாணிக்கமாக இருந்தார். ஆகவேதான் திருப்பாடல் 105 சொல்லுகிறது, ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவிற்கொள்ளுகிறார். உடன்படிக்கையை மறக்கின்ற இறைவன் அல்ல. அபிராமை ஆபிரகாமாக மாற்றிய இறைவன் தொடர்ந்தும் அந்த உடன்படிக்கையை காத்து வருகின்றார். ஆனால் அந்த உடன்படிக்கையை யூத மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. அந்த உடன்படிக்கையை இறைவன் இயேசு ஊடாக நிறைவேற்றுகிறார் என்பதை கூட அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர் கேட்கிறார்கள், நீ ஆபிரகாமை விட பெரியவனோ என்று கேட்கிற பொழுது இயேசு சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் இறைவன் எங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நாங்கள் நினைவு கூறுவோம். அந்த உடன்படிக்கை கல்வாரியில் நிறைவேறுவதை நாங்கள் பார்க்கிறோம், இயேசுவுடைய அந்த உடன்படிக்கை. ஆகவே இந்த நாளிலே நாங்களும் ஆபிரகாமை போல் எங்களை தாழ்ந்து பணிந்து அந்த உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கமுள்ள மக்களாக வாழ இறைவன் நமக்கு துணை புரிய வேண்டும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். நலன்களுக்கெல்லாம் தொடக்கமும் நிறைவுமாகிய இறைவா, எம் திரு அவையில் உள்ள அனைவரும் எத்தகைய துன்பங்கள் சோதனைகள் வந்தாலும் இறை நம்பிக்கை குறையாமல் உமது அன்பின் சாட்சிகளாக வாழ்வதற்கு தேவையான வரத்தினை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ளவரான தந்தையே இறைவா, எமது இளையோரை உம் பாதம் தருகின்றோம். அவர்கள் தங்கள் தேவைகளின்
முக்கியமான தேவை நீர் என்பதை உணர்ந்து உம் கரம் பற்றி வாழவும் இறை நம்பிக்கையில் வளரவும் தேவையான ஆற்றலையும் உமது உடனிருப்பினையும் அவர்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் தந்தையும் தாயுமான இறைவா, துன்பங்களாலும் துயரங்களாலும் வறுமையினாலும் வாடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் உம் பாதம் தருகின்றோம். உமது ஆசியையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் மருத்துவரே இறைவா, இந்த திருப்பலியை தொலைக்காட்சி மூலம் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். அவர்களது வேண்டுதல்களை நீரே செவிசாய்த்து ஆசிர்வதித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்புத்தந்த இறைவா, இன்றைய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் ஒரு உடன்படிக்கையின் கடவுளாக ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கைக்காக, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கைக்காக இந்த வேளையிலே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆபிரகாமைப் போல நாங்களும் தாழ்ந்து பணிந்து உம்மை வணங்கி உம்முடைய உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கமாக வாழ நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், புலரும் பொழுதின் கண்கள் புரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், புதைந்து போன நியாயங்கள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் மாடிகள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் மாடிகள், தந்திட வந்தேன் தெய்வமே, இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கப்படும் இக்காணிக்கை பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். அதனால் இவை எங்கள் மனமாற்றத்திற்கும் உலகம் முழுவதற்கும் மீட்பிற்கும் பயன்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்லறிவாய், எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு மது கருவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து போற்றி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானுக தந்தையே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவிய பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஒளியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையின் கூந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராகனவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலாம். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் மிகூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராக இணைவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மேட்பரின் கடலையால் கற்பிக்கப் பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம்மட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்செற்றம் ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான். அவன் என்றுமே வாழ்வான். எனது உணவை எனது உணவை உண்ணும் அவர் பசியை அறிந்திடார். எனது உணவை உண்ணும் அவர் பசியை அறிந்திடார். என்றும் எனது குருதி பருகும் அவர் தாகம் தெரிந்திடார். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான். அவன் என்றுமே வாழ்வான். இறைவனுக்கு நன்றி கூறி செவிப்போமாக.
ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்று நாங்களும் அது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊற்றல் அளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லாத வாழ்வில் பங்கேற்க செய்தருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை கரம் வாரி தருவேன். அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை கரம் வாரி தருவேன். கனிவான அருளாலே அணைப்பாய், இனிதான பொருளாய் வா. அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை கரம் வாரி தருவேன். பாவங்கள் நிழலில் பாவியுயிர் தேடி உன் பாதம் நான் சரணம். பாவங்கள் நிழலில் பாவியுயிர் தேடி உன் பாதம் நான் சரணம். காலங்கள் மாறும் கவலைகள் தீரும், காலங்கள் மாறும் கவலைகள் தீரும். அருளே நீ வடிவான தாயே, அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.